கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், 70 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்கி கொடுத்தேன்னு இவரும் பெருமையா சொல்றாருல்ல. உங்க பெருமைக்கு உங்க பொண்ணை பலிகடா ஆக்கிருக்கீங்க, அவங்கள ஏன் சொல்றீங்க? அப்புறம் அப்புறம் எதுக்கு அவங்கள அரெஸ்ட் பண்ணோம்? போகிற இடத்துல போகிற இடத்துல போகிற இடத்துல 5 கொலைகாரன் இருக்கான். என் பொண்ணை வந்து அந்த இடத்துக்கு போனா நல்லா இருக்கும்னு நினைச்சு நான் அனுப்பிச்சேன். அவன் கூப்பிடல, நான் அனுப்பிச்சேன். யாரோட தப்பு? நான் ஊர்ல சொல்லிக்கலாம், அந்த இடத்துக்கு நான் அனுப்பிச்சிருக்கேன்னு சொல்லிக்கலாம்னு நான் பண்ணியிருக்கேன்னா யாரோட தப்பு? என்னோட தப்பு தானே. அது இருக்கட்டும். இப்ப அவங்க மேடம் கேக்குற மாதிரி அப்படின்னா யாரை அரெஸ்ட் பண்ணணும்? இவங்கள தானே அரெஸ்ட் பண்ணணும். நீ ஏன் இவ்வளவு கொடுத்தேன்னு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு கேட்கிறேன், எனக்கு நீங்க புரிய வைங்க. சட்ட சிக்கல்ல வரதட்சணை கொடுப்பதும் வாங்குவதும் குற்றம் தானே. ஆமா. இவரை ஏன் அரெஸ்ட் பண்ணல? இவரை நாம இப்ப வந்து சாஃப்ட் கார்னர்ல பாக்குறோம். பெண்ணை இழந்திருக்கிறாரு, பாவம்னு பார்க்கிறோம். நானும் அப்படிதான் பார்ப்பேன், எல்லாரும் அப்படிதான் பார்ப்போம். ஆனா அடிப்படையில